ஹாய், நம்ம சவுதி அரேபியா ஸ்டாஃப் நர்ஸ் என்னென்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்ஸாக வீடியோ போட்டுட்ருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் கப்பலை வேலை செய்யறத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கொஞ்சம் பஞ்சாயத்தானதாக அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் நம்ம சவுதி அரேபியாவில் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு ஒர்க் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நெசஸரியான பேஜ் ஃபாலோ பண்ணிங்க, உங்கள் நெசஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோ போகலாம். நீங்கள் சவுதி அரேபியா ஒர்க் பண்ண வந்துட்டீங்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் அப்படின்னா டியூட்டி ஹவர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 விதமாக இருக்குங்க. ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் 2 ஹவர்ஸாக இருக்கும், அதாவது 7 to 7 இருக்கும். சில ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் 8 ஹவர்ஸ் டியூட்டி தான் இருக்கும். பட் ஆனால் டே அண்ட் நைட் ரெண்டுமே இருக்கும். இதான் டியூட்டி ஹவர்ஸ். சேலரி எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 8 ஹவர்ஸ் டியூட்டிக்கு உங்களுக்கு 3.5 ஸ்டார்ட் ஆகும். ப்ளஸ் 2 ஹவர்ஸ் டியூட்டினா உங்களுக்கு 4,000 ரியாலுக்கு மேலே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ப்ளஸ் 4.5 கூட போகலாம். இதான் சேலரி. ப்ளஸ் பேஷண்ட்டில் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நார்மல் வார்டு இருக்கும், ஐசியூ இருக்கும். நார்மல் வார்டில் 7 பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் ரேஷியோ அப்படி போடுவாங்க. ஐசியூவில் லாங் டேர்ம் பேஷண்ட்டு, அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டு, ஆர்டிஏ பேஷண்ட்டு, ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்லாம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை எம்ஆர் பேஷண்ட் வருவாங்க, ஹேண்டிகேப் பேஷண்ட்ஸும் வருவாங்க. ட்ரக்கியாஸ்டமி, ரைஸ் டியூபு, கொலஸ்டமி பேகு, ஃபீடிங் பேக் எல்லாமே இருக்கும். நம்ம தான் அவங்கள பத்திரம் பார்த்துக்கணும் அப்போ ட்ரக்கியாஸ்டமி போட்டு. அது மட்டும் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருக்கிற பேஷண்ட் எல்லாமே சவுதி அரேபியா கவர்மெண்ட்டே பே பண்ணி பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பேஷண்ட் நிறைய ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க டிபெண்டாக இருப்பாங்க. ஸோ இவ்வளோதான் ஒர்க் இருக்கும். 12 ஹவர்ஸும் டியூட்டி இருக்கும், 8 ஹவர்ஸும் டியூட்டி இருக்கும். சவுதி அரேபியாவில் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒர்க்லாம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டாஃப் நர்ஸ் சவுதி அரேபியாவில் கப்பல் வேலை செஞ்சுன்னா ஒர்க் எப்படி இருக்கும் அதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.